கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் என்றும் போல் இன்றும் மகிழ்ச்சியான நாள். வழக்கம் போல் தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் எல்லோரையும் மகிழ்வித்துக் கொண்டிருந்தார். மறுபடியும் செய்து விட்டாய் ராமா. நீ நல்ல அபார மூளையை பெற்றிருக்கின்றாய். நன்றி மகாராஜா. வடநாட்டு அரசவையில் அவர் பெரும் புத்திமானாக புகழ் பெற்றவர். நீயோ அவரை எளிதில் தோற்கடித்து விட்டாய். மகாராஜா, ராமன் அந்த புத்திமானிடம் நடந்து கொண்ட விதம் சரியல்ல. அவர் ஒரு நாட்டின் தூதுவர். அது மட்டுமல்ல, அவர் தேர்ச்சி பெற்ற ஒரு கவிஞர். நம் முன்னோர்களின் அருள் உனக்கு இருக்கிறது. அதனால் தான் உலகில் எப்பேற்பட்ட திருடனும் உன் கண்ணில் மண்ணை தூவ முடியாது ராமா. எல்லாம் குருட்டு அதிர்ஷ்டம் மகாராஜா, வேறொன்றுமில்லை. ஒரு தடவை அதிர்ஷ்ட தேவதை இடம் மாறட்டும், பிறகு இவன் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. இவன் எதற்குமே லாயக்கில்லாமல் போய்விடுவான். மதிப்புக்குரிய ராஜகுரு, அதிர்ஷ்டம் மாறினால் சிங்கம் சுண்டலியாக மாறிவிடுமா? இதற்கு என்ன பதில் ராஜகுரு? சும்மாவானும் விடாதப்பா. நீ நிஜமாலுமே கிருஷ்ணதேவராயரோட அரண்மனை கஜானாவை திருடுனியா? பின்ன என்னடா, என்ன போல ஒரு கை தேர்ந்த திருடனுக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன விளையாட்டு. இது பரம்பரை தொழில்டா. ஏன்னா எங்க அப்பா ஒரு திருடன், எங்க அப்பாவோட அப்பாவும் திருடன், எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பாவும் திருடன். இருக்கட்டும் இருக்கட்டும், புரிஞ்சிடுச்சா? இதுதான் என்னோட ரகசியம். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க செவத்துக்கு கூட காது கேட்கும். எவ்வளவு பெரிய விஷயம் சொன்னப்பா. இன்னைக்கு நானும் தான் அரண்மனைக்கு போனேன். என்னால அங்கிருந்து ஒரு துரும்ப கூட திருட முடியலையே. ஏன் முடியல? அங்க மகாராஜாவோட விதூஷகன் இருந்தான். அவன் நம்ம நாட்டிலேயே எல்லாரையும் விட புத்திசாலி. அதுவும் திருடனுங்களை பிடிக்கிறதுல மலை கில்லாடி. என்ன? யார் அவன்? தெனாலி ராமன். அவன் கடக்கா. இங்கிருந்து போயிடலாம். இப்ப சொல்லு, ராமனை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? ராமன் கண்ணுல யாராலையும் மண்ணை தூவ முடியாதுன்னு மகாராஜாவே சொன்னாரு. அவன் ஒரு சாதாரண பொடிப்பய. அவனால ஒரு ஆபத்தும் இல்ல. நான் வைக்கிற கன்னத்துல இருந்து எந்த வீடும் தப்ப முடியாது. அதுவும் ராஜாவோட கூஜா தெனாலி வீடு. தன்னை பெரிய புத்திசாலின்னு சொல்லிக்கிறான். ராஜகுருவே, யாரது? நான் ராமனை பத்தி ஒரு விஷயத்தை ஒட்டு கேட்டுட்டு வந்திருக்கேன். அத நீங்க கேட்டா ரொம்ப உதவியா இருக்கும். சொல்லு, என்ன விஷயம்? நல்லா இழுத்து மூச்சு விடு தலைவா. தள்ளி போடா. இப்ப எதுக்காக என்ன பயமுறுத்தின? பேசாம ராஜகுரு மாறுவேஷத்திலயா? நான் தான். நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, டிங்கிரி வேண்டாம், நீ உள்ள போ. ராஜகுரு, எனக்கு உள்ள மூச்சு முட்டுது. நீ மறுபடியும் உள்ள போய் உட்காந்துக்க போ. ராஜகுரு, உள்ள போ. என்னுடைய அருமை நண்பர்களே, உங்களுக்கு தெனாலிராமனை பற்றி இன்னும் என்னெல்லாம் தெரியும்? தென்னாலி தென்னாலி. வழக்கம் போல் எல்லா இடங்களிலும் ராமனின் பெருமை ஓயாமல் பேசப்பட்டது. இவ்வாறு இருப்பினும் அவனுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியும் செய்யப்பட்டது. அதை செய்தவர்கள் 2 திருடர்கள் மற்றும் ராஜகுரு. இதுதான் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய திருட்டா இருக்க போகுது தம்பி. நாம ராம வீட்டுல இருந்து எவ்வளவு திருடுறோமோ அதே அளவு சன்மானம் தரதா ராஜகுரு சொல்லி இருக்காரு. நமக்கு ஒரே கல்லுல 2 மாங்கா. அந்த விதூஷகனோட பெருமை மண்ணோட மண்ணா புதஞ்சிடும். வாய முடிகிட்டு. இப்ப
என்ன மாதிரி பூனை போல பதுங்கி வா. முட்டாள், நீ என்ன மாதிரி பக்கா திருடனாக முடியாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம்பா. வாயமுடு. சரி, இதுதான் ராஜகுரு எங்கிட்ட கொடுத்த இந்த வீட்டோட வரைபடம். பணக்காரன் ஆகிறதுக்கு தயாராயிரு. வா போலாம். அப்ப இது ராஜகுருவோட வேலை தானா? முடிஞ்சா சின்ன வச்சுக்க. திறந்துடு சீக்கிரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நகரத்துல திருடுங்க நடமாட்டம் அதிகமா இருக்கு. என்ன நான் சொல்றது புரியுதா? ஏங்க, நம்ம கிட்ட நகைகள் நிறைய இருக்குதே, என்ன செய்யறது? நீ கவலைப்படாத. நம்ம பணப்பொட்டிய நான் கழுநீர் தொட்டில ஒளிச்சு வச்சிருக்கேன். பணப்பொட்டி அங்க இருக்கிறது யாருக்குமே தெரிய போறது இல்ல. பிரமாதங்க, நீங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி. வா, கழுநீர் தொட்டிய போய் பார்க்கலாம். என்னடா இது? தொட்டியை இறைக்கிறதுக்கு எந்திரம் கூட இருக்குதே. இந்த குழாய் எங்க போகுது தலைவா? அத பத்தி நமக்கு என்ன? இத பத்தி ராமன் கவலைப்படட்டும். இயந்திரத்தை முடுக்கி விடு. இந்த தொட்டியை நாம காலி பண்ணி ஆகணும் இப்பவே. ரொம்ப அலட்டிக்கிட்டியே ராமா. நாளைக்குள்ள உன்னோட வீடு சுத்தமா காலியாயிருக்கும். நாட்டுல எல்லாரும் உன்னை பார்த்து கைகொட்டி சிரிக்க போறாங்க. இப்ப நீ நிம்மதியா தூங்குறாமா? டிங்கிரி, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க நிறைய மசாலா போட்டு சாப்பிடாதேன்னு. சீக்கிரம் ஆகட்டும் குவான், பொழுது விடிய போகுது. சீக்கிரம் முடிச்சிட்டு பணப்பட்டி எடுத்துக்கிட்டு போயிடணும். வேகமா இழு. ஜாக்கிரதை. வேகமா இழு. வேகமா வேகமா. என்னால பொறுத்துக்க முடியல டிங்கிரி. போ, போய் வெளியே போய் தூங்கு. போ போ, வெளியே தூங்கு. நான் ஒண்ணுமே செய்யல ராஜகுரு. எப்போ நீங்க என்னது? ராமா, ராஜகுரு என்ன காப்பாத்துங்க. ராஜகுரு என்ன காப்பாத்துங்க. ராஜகுரு என்கிட்ட வராத. நான் என்ன காப்பாத்திப்பேனா இல்ல உன்னை காப்பாத்துவேனா? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. அறிவு அற்புதம். இந்த இரண்டு பேரையும் இழுத்துச் செல்லுங்கள். சபாஷ் ராமா, ரொம்பவே பயங்கரமான 2 திருடர்களை நீ பிடித்திருக்கிறாய். ராஜகுருவோட உதவி இல்லாம என்னால இதை செஞ்சிருக்கவே முடியாது. அப்படி என்றால் அவரும் பாராட்டுக்குரியவர். ஆமாம், ராஜகுரு எங்கே இருக்கிறார்? வீட்டுலதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வேளையில் அங்கு என்ன செய்து கொண்டிருப்பார்? இவ்வாறு முன்பு நடந்ததில்லையே. என்ன இதெல்லாம்? நடந்ததில்லை, யார்கிட்டையும் சொல்லிடாத. மோசமான வாடை எங்கிருந்து வருகிறது? ராஜகுரு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன். ஆனால் நானே சொல்லிவிடுகிறேன். செங்கிரி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் உங்களை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் ராஜகுரு. மகாராஜா வந்திருக்காரு, நீங்க தொங்கிட்டு இருக்கீங்களே. ராஜகுரு மிகவும் பெருமைக்குரியவர் மகாராஜா. ஆமாம், அப்படித்தான். எதுவும் செய்யாத, எதுவும் செய்யாத. வணக்கம்
வணக்கம்